இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 77 வசனம் 14. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற காரியம் அது அதிசயமாக இருக்கும். பிரியமானவர்களே, என்னுடைய திருமண நாட்களை யோசித்து பார்க்கும்போது என்னுடைய தகப்பனார் ரட்சிக்கப்படாததுனால ஒரு ஊழியரை திருமணம் பண்ண வேண்டும் அப்படின்னு நான் சொல்லும்போது அவருக்கு பயங்கரமான கோபம், பயங்கரமான ஒரு எதிர்ப்புக்குள்ளாக காணப்பட்டார். கிறிஸ்தவ பையனை திருமணம் பண்ணு, ஆனால் ஒர்க் பண்ணுற பையனை திருமணம் பண்ணால் எனக்கு பிரச்சனை இல்லை, சர்ச்லேயே திருமணம் நடந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஊழியரை திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னுடைய தகப்பனார் ரொம்ப வைராக்கியமாக இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் என்னை நடத்தின விதமோ ஊழியத்தின் பாதையில், இப்படி ஊழியத்தின் பாதையில் கடந்து வருகிறதுனால ஒரு ஊழியரை திருமணம் பண்ண வேண்டியது தேவ சுத்தமாக இருந்தது. ஆனால் என்னுடைய தகப்பனாரோ அதற்கு பயங்கரமான எதிர்ப்பாக காணப்பட்டார். எப்பொழுது இந்த மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதோ அதிலிருந்தே என்னுடைய தகப்பனார் எங்களிடம் பேசாமல் கோபத்தோடு வைராக்கியத்தோடு ரொம்ப பிரச்சனையோடே அந்த நாட்கள் கடந்து போனது. பிரியமானவர்களே, அந்த நாட்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்தோம், அதிகமாக ஜெபித்தோம். சபையாராய் எனக்காக ஜெபித்தார்கள், குடும்பமாய் ஜெபித்தார்கள். கர்த்தர் அதிசயத்தை செய்கிற தெய்வம் அல்லவா? யோசித்து பார்க்கும்போது நாளைக்கு என்கேஜ்மெண்ட், இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய அப்பா எங்ககிட்ட பேசாமல தான் இருந்தாங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு வருவாங்களோ வரமாட்டாங்களோ, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு வருத்தத்தோடு கவலையோடு வேதனையோடு காணப்பட்டோம். நடந்த காரியம் நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தெய்வமாச்சே. அடுத்த நாள் என்கேஜ்மெண்ட், முந்தின நாள் ராத்திரி தான் என்னுடைய அப்பாவே என்கிட்ட வந்து பேசும்படியாய் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். என்கேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் டே எல்லாம் ரெடியாகி சர்ச்சுக்கு கடந்து போயிட்டோம். என்னுடைய அப்பாவை நான் எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன். வருவாங்களா வரமாட்டாங்களா, என்ன ஆக போகுதோ, எல்லாரும் கடந்து வந்திருக்காங்களே, ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்தாச்சு, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் காணப்படுகிறோம் அப்படின்னு நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் அதிசயத்தை செய்தார். என்னுடைய தகப்பனார் ஆச்சரியமாக அவர் கடந்து வந்து அந்த என்கேஜ்மெண்ட்டில் சந்தோஷமாக அவர் இருந்ததை நான் பார்த்தேன். ஆச்சரியமாய் அதிசயமாய் ஆண்டவர் அந்த என்கேஜ்மெண்ட், மேரேஜ் எல்லா காரியத்தையும் கர்த்தரே நேர்த்தியாக நடத்தினார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அவர் அதிசயங்களை செய்கிற தகப்பன். பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், பல பாடுகளை கண்டு நம்ம சோர்ந்து போகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் கர்த்தர் தம்முடைய அதிசயங்களை செய்கிறார். அவர் செய்கிறது அது ஆச்சரியமாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாய் செய்வார். நீங்கள் கடந்து வருகிற பாதை அது கடினமாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம். ஏசப்பாவை உறுதியாக பற்றி கொள்ளணும், தொடர்ந்து ஜெபிக்கணும். அந்த உபத்திரவத்தின் நடுவில், அந்த பாடுகள் நடுவில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார். காரணம் நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தகப்பனாக இருக்கிறார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயத்தை செய்வீராக. என் லைஃப்பில் ஒரு மிராக்கல் நடக்காத, அற்புதம் நடக்காத, அதிசயம் நடக்காதா என்று சொல்லி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. நீர் அதிசயத்தை காண பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் மாறட்டும். இப்பொழுதே ஒரு அதிசயம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அதிசயங்களை சீக்கிரத்தில் செய்வார். நீங்களும் சாட்சியாக எழும்ப போகிறீர்கள். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.